பெனிஃபிட்ஸ் ஃபார் NRO அண்ட் NRE அக்கௌண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேன். NRE அண்ட் NRO அக்கௌண்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். NRE அக்கௌண்ட் அப்படின்றது நான் ரெசிடென்டா எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ ஒர்க் பண்ணும்போது 182 டேஸ்க்கு மேலே இருந்தாவே அவங்க வந்து NRI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா NRE அக்கௌண்ட் வச்சிருந்தா நல்லது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஜீரோ டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இப்போ துபாயில் இருக்கீங்க, இந்தியன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா NRE அக்கௌண்ட் மூலியமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ NRO அக்கௌண்ட் எடுத்துக்கிறீங்களேன், தட் இஸ் நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், இந்தியன் அக்கௌண்ட் தான். NRO அக்கௌண்ட் அண்ட் NRE அக்கௌண்ட் ரெண்டுமே வந்து இந்தியன் அக்கௌண்ட் தான். இங்கே உங்களுக்கு வந்து பென்ஷன் வரலாம், இல்லை வீடு கட்டி வாடகை கொடுத்துருப்பீங்களே அதில் ரெண்ட் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் கூட வரலாம். ஸோ இது எல்லாமே எதில் கணக்கு காட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கணும், NRO அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இந்தியன்ஸாக நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணும்போது ரெண்டு அக்கௌண்ட், ஒன்று NRE அண்ட் NRO. இதுதான் வந்து ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம NRE அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ், தட் மீன்ஸ் டேக்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும், அது வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க, டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அதே இது NRO அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. NRO அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எது டேக்ஸ் பிடிப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா, இப்போது வீடு வாடகை கொடுத்துருப்பீங்க, இல்லை டிவிடெண்ட் இல்லை பென்ஷனில் வர்றதுக்கான இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு 30% டேக்ஸ் பிடிப்பாங்க. பிளஸ் செஸ் அண்ட் சர்சார்ஜஸ் வந்து ரெண்டுமே பிடிப்பாங்க. ஓகே, இது நம்ம வந்து NRO அக்கௌண்ட். இப்போ NRE அக்கௌண்ட் வரும். NRE அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ, 100% டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். NRE அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பலாம், இல்லை அங்கேருந்து உங்களுக்குமே வந்து பணம் அனுப்பிச்சிக்கலாம். இது வந்து NRE அக்கௌண்ட் மூலியமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதுக்கு வந்து எதுவும் லிமிட் இருக்கான்னு கேட்டால் இதுக்கு லிமிட் கிடையாது. ஆனால் NRO அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப் டு $1 million வரைக்கும் உங்களுக்கு வந்து லிமிட் இருக்கு, பர் இயர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து NREக்கும் NROக்கும் அக்கௌண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். NRE அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் மேஜர் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நோ டேக்ஸ், வெல்த் டேக்ஸும் கிடையாது, கிஃப்ட் டேக்ஸும் கிடையாது. நீங்கள் ஏர்ன் பண்ணுற NREயோட இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ்க்கானது. அதே மாதிரி அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரி, NRO அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு வாடகை எல்லாம் போகும்போது 30% இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 30% டேக்ஸ் பிடிக்கிறாங்க. அது எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். அதுதான் DTAA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். DTAA அப்படின்னா டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த DTAA மூலியமாக என்ன ஆகலாம் அப்படின்னா, உங்களோட அந்த கட்டுறீங்க இல்லையா 30% டேக்ஸ் கட்டுறீங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட்டில், அதை வந்து ஒரு 10 to 15% வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் வந்து டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று நீங்கள் வாங்க.